ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கன்வெர்ட்டருக்கு அண்டு அதாவது காப்பர் கட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து 35 வோல்ட்டுக்கு நம்ம வந்து மாற்றிருக்கோம். அந்த மாதிரி ப்ரைமரி 24 வோல்ட்டுக்கு, அதாவது இன்புட் வோல்ட்டு வந்து 24 வோல்ட்டுக்கு நம்ம வந்து காயில் எடுத்திருக்கோம். அதாவது நம்ம இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா 24 வோல்ட்டு ஸ்டாக் இல்லை, ஏன்னா அது அதிகம் மூமெண்ட் ஆகாதுங்க. 12 வோல்ட்டு தான் டிசி, அதாவது 12 வோல்ட்டு இன்புட்டு தான் அதிகமாக வந்து மூமெண்ட் ஆகிறதுங்க. 24ம் டொரடல் கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு 24ம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 24 வோல்ட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் விரைவில். அதாவது 35 இருக்குது நம்மக்கிட்ட ஸ்டாக்கு, 35 வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வோல்டேஜ் வேணும்னு நினைக்கிற நபர்கள் ஒரு 40 வோல்ட்டு வரைக்கும் நீங்கள் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது 40 வோல்ட் வரைக்கும் வேணும்னா ஆர்டர் சொல்லுங்கள், உங்களுக்கு எத்தனை கன்வெர்ட்டர் வேணுமோ அத்தனை கன்வெர்ட்டர் வரைக்கும் எடுத்துக்கலாம். 40 வோல்ட் வரைக்கும் டிசி அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். அது மாதிரி நம்மளுடைய கன்வெர்ட்டர்ஸ்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த யூஎஸ்பி வோல்ட்டு கிடைக்கும். பாருங்கள், இந்த நீங்கள் கன்வெர்ட்டர் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கும். இந்த பாருங்கள், கையில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள், ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் கன்வெர்ட்ரு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வோல்டேஜ்லாம் அந்த புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு கன்வெர்ட்டரை நம்ம எந்த மாதிரி பவர் சப்ளை இன்புட் கொடுக்கணும், அதை எப்படிலாம் நம்ம சால்ட் அடிக்கணும் அப்படின்றத விளக்கமாக கொடுத்துருப்பேன். ஒரு சுவிட்சிங் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம சப்வூஃபர் ஆம்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார் ஆம்பு சப்வூஃபர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரேம் வோல்ட்டுன்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. நிறையா நண்பர்கள் ரேம் வோல்ட்டுனா என்னென்னு டவுட்டு தெரியாது இருப்பீங்க. ரேம்னா என்னது அப்படின்றது நம்ம இன்வெர்ட்டரில் கொடுக்கக்கூடிய டிசி வோல்ட், இந்த டிசி 12 வோல்ட்டு கொடுக்குறோங்க இல்லையா. இப்போ வந்து இந்த கன்வெர்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இப்போ இந்த கன்வெர்ட்டரோட மெயின் பவர் சப்ளை, அதாவது ஹெவி ஆம்பியர் போகக்கூடிய வோல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடம் இருக்கும். இந்த கன்வெர்ட்டரோட டிரைவர் செக்ஷனுக்கு வந்து போய் சேரக்கூடிய வோல்ட்டு ஒரு இடமா இருக்கும். இப்போ இந்த வந்து பார்த்திங்கன்னா 2 வோல்ட் இந்த கன்வெர்ட்டருக்கு தேவை. இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 ஆம்பியருக்குள்ளே எடுத்துக்கும். இப்போ இந்த 12 வோல்ட் என்ன பண்ணுவாங்க, பேசிக்காக வந்து இப்போ இந்த இன்புட்டு 12 வோல்ட்டாக வயரை கட் ஆஃப் பண்ணிட்டு நிறைய பேர் எடுத்துகிட்டு போய் அதுக்கு ஒரு சுவிட்சு போடுவீங்க. அந்த மாதிரி போடுறதுனால என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இந்த கன்வெர்ட்டர் வந்து ஒரு 5 ஆம்பியர் எடுத்துக்குதுன்னா அந்த 5 ஆம்பியருக்கு அந்த சுவிட்சு தாங்கவே தாங்காது. கண்டிப்பாக சுவிட்சு கூடிய விரைவில் போயிடும். டப்புன்னு 4 வாட்டி எடுத்து வச்சாங்கன்னா. இப்போ அந்த கார் வந்து நம்ம வண்டி கீ ஆன் பண்ண பிறகு நம்மளுக்கு வந்து அந்த இடத்தாண்ட வந்து ஆம்ப்ளிஃபயர் ஒர்க் ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், அதாவது இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, பவர் ஆன் ஆஃப் சுவிட்ச், அதாவது பவர் ஆன் ஆஃப் சுவிட்சின்னு போட்டிருக்குங்க இல்லையா. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ரேம் வோல்ட்டுக்கு வந்து என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதன் பிரகாரம் நீங்கள் செஞ்சுக்கிட்டிங்கன்னா ஓகே ஆயிரும். ஓகேங்களா, தெரியுதுங்களா. இந்த ட்ராக்கை கட் பண்ணி விட்டுட்டு இந்த இடத்தாண்ட ஒரு வயர் பற்ற வச்சுட்டு வெளியே போயிட்டு கொடுத்தீங்கன்னா வேலை முடிஞ்சுது. இந்த இடத்தாண்ட இப்போ இந்த இடத்தாண்ட இந்த கத்தியை மாதிரி கொடுத்துருக்குங்க பாருங்கள், கட் பண்ணும். இது கட் பண்ணிவிட்டு இந்த வயரை மட்டும் ஒரு எல்லோ கலர் போட்டு எடுத்துகிட்டு போய் இதுக்கும் 12 வோல்ட்டு தான் நம்ம கொடுக்கணும். இப்போ இதை கொடுத்தீங்கன்னா வெளியில் கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த டிரைவர் செக்ஷனுக்கு 12 வோல்ட்டு வந்தால் தான் இந்த கன்வெர்ட்டர் ஆன் ஆகும், அந்தாண்ட அவுட்புட் ஆகும். உங்களுக்கு சொன்ன வரைக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதனுடைய ஆம்பியர் கம்மி, ஒரு 1 ஆம்ப்ஸ், சும்மா சாதா நம்ம ப்ரெஸ்ஸிங் டைப் சுவிட்சு கூட போடலாம். இதனால் எந்த பிரச்சனையும் ஆகாது நண்பர்களே. இப்போ ரேமுன்னா நீங்கள் பேசிக்காக வர சப்வூஃபர் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரேமுன்னு போட்டிருப்பாங்க. அதாவது 12 வோல்ட்டு அதுக்கடுத்து, அதாவது இன்புட் எடுத்து கொடுத்துருப்பாங்க அந்த சப்வூஃபர் ஆம்பில் 12 வோல்ட்டு ப்ளஸ்ஸு, அதுக்கடுத்து ரேமு, அதுக்கடுத்து உங்களுக்கு மைனஸு, இப்படி கொடுத்துருப்பாங்க. அந்த ரேமு வோல்ட்டுலையும் நீங்கள் 12 வோல்ட்டு வண்டி கீழே இருந்து எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். இல்லை அதுக்கு ஒரு சுவிட்சு போட்டு கூட நம்ம கொடுத்துக்கலாம். நம்ம சப்வூஃபருக்காக தனியாக அந்த சுவிட்சு கூட கொடுத்துக்கலாம். இந்த ரேம்ன்றது தான் இந்த சுவிட்சு கனெக்ஷனு. இந்த டிரைவர் ஆஃப் பண்ணிட்டா இந்த கன்வெர்ட்டர் வேலை செய்யாது. ஆனால் கன்வெர்ட்டருக்கு 12 வோல்ட்டு போயிட்டுருக்கணும் நண்பர்களே, அதை தான் சொல்ல வரேன். உங்களுக்கு தெரியாத நபர்களுக்கு இதை விஷயம் சொன்னேன். நான் ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டதை உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். எல்லா கன்வெர்ட்டரும் நம்மக்கிட்ட கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ரெண்டாவது ஒரு சின்ன டிப்ஸ் கொடுத்துருக்கேன்.
இது ஒரு சில பேருக்கு நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாத நபர்கள் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் அதன்படி பண்ணிக்கோங்க. ரேம் வோல்ட்டுனா என்னன்றதை ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா ரேமுன்னா சில பேருக்கு புரியவே புரியாது புதுசாக வர நபர்களுக்கு. ரேமுன்னா அந்த டிரைவர் செக்ஷனுக்கு வரக்கூடியதான் அந்த ரேம் வோல்ட்டுன்றதை சொல்லுவாங்க. அதுவும் நம்ம இன்புட்டு டிசி 12 வோல்ட்டு தான் கொடுக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சில டிப்ஸுகள் கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.